நம்ம நிறைய புராண கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம். சொர்க்கம் நரகம் அப்படின்ட்டு. நீங்க சொல்லுங்க, சொர்க்கம்னு ஒண்ணு எங்கேயாவது இருக்கா, இல்ல நரகம்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயுமே இல்லை. மேல்லோகம் மேல இருக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நரகம் அப்படின்றது என்னன்னா, நம்ம மற்றவர்களுக்கு தீங்கு செஞ்சா அவங்க திரும்பி நமக்கு தீமையை செய்வாங்க. அப்போ அங்க நரகத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம், அதுவும் இங்கேயே இப்பவே. அதே மாதிரி சொர்க்கமும் அப்படிதான். நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த சமுதாயம் நமக்கு திருப்பி நல்லதை கொடுக்கும். அப்போ சொர்க்கமும் இங்கதான் இருக்கு. சொர்க்கமும் நரகமும் நம் வாழ்ற இந்த வாழ்க்கையில தான் இருக்கு. அனுபவிச்சுட்டு தான் போவோம். இது மற்றவர்கள் நினைச்சுக்கிறாங்க எங்கேயோ மேல இருக்குது, நம்ம போன பிறகு அப்புறமா அங்க போய் அனுபவிப்போம். அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு தீமை செஞ்சா அதுக்கான பலனை உடனே அனுபவிப்போம். ஒரு நன்மை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலனையும் அனுபவிப்போம். ஆனா இங்க என்னன்னா, நன்மையை அனுபவிக்கும் போது நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், அதை யோசிக்கிறதே இல்லை. ஆனா தீமையை அனுபவிக்கும் போது மட்டும் கவலைப்பட்டுட்டு நான் நல்லதுதானே செஞ்சேன், தீமை வந்துடுச்சுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், அவ்வளவுதான் விஷயம். அப்ப சொர்க்கமும் நரகமும் நாம் வாழும் வாழ்க்கையில தான் இருக்கு, வெளியில எங்கேயுமே இல்லை.